குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். என் விடியலில் அவர் சத்தத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு அழகான பேர் ஒன்று வைக்கிறார். யெகோவா ஈரே அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறார். அதோடைய பின்னணி நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி அல்லது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டறியும்படி தேவன் மேல அவன் வைத்திருக்கிற அந்த அன்பை, கர்த்தர் மேல காண்பிக்கிற அந்த கீழ்ப்படிதலை தேவன் கண்டறியும்படி, நமக்கெல்லாம் ஒரு பாடமா கற்பித்து கொடுக்கும்படி ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை ஒன்று வைக்கிறார். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த மலையில பலிபீடத்தின் அருகாமையில கட்டி அந்த பலிபீடத்துல மகனை கிடத்தி கத்தி எடுத்து வெட்டுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல என்ன செய்யாத, கட்டியை போடார். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனியாக அங்கே ஒரு ஆடு கிடைக்குது. அந்த ஆடை கர்த்தருக்காக பலி செலுத்துகிறார். அந்த அந்த சூழ்நிலையெல்லாம் ஆபிரகாமுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது ஒரு பெரிய திருப்பு முனிங்க. கர்த்தருக்கே ஒரு மிகப்பெரிய பெயரை வைக்கிறான். யெகோவா ஈரே என்கிற அந்த பெயரை வைக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரம் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரலாம். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய அன்பை, நம்மளுடைய விசுவாசத்தை, நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் சோதிக்கும்படி தேவன் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில யெகோவா ஈரேவாய் வெளிப்பட விரும்புகிறார். நமக்காக எல்லாம் செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு, பிரயாசப்படுறாரு. ஆனால் நீங்களும் நானும் இந்த சோதனையில ஏதோ ஒரு வகையில விழுந்து போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடியான ஒரு ஜீவிதத்தை நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமை போல இந்த சோதனைகளிலே, நமக்கு வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்களிலே, சின்ன சின்ன பாடுகளிலே, கர்த்தர் நம்மளை பரீட்சை பார்க்கிற சின்ன விஷயங்களிலே நம்ம ஜெயிப்பதற்கும், அந்த பெயரை அனுதினமும் உச்சரிப்பதற்கான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்ம கூட இருந்து, அவர் எப்போதுமே யெகோவா ஈரேவாய் இருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம், உண்மையா இருப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென், ஆமென்.